அத்துமீறிய ரசிகர்கள் செம்ம சம்பவம் செஞ்ச பவித்ரா இப்படி ஒரு பதிலடியா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பவித்ராவை பயங்கரமாக பாராட்டிட்டு வராங்க. ஸோ இது குறித்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் சீசன் 8 கலந்துக்கிட்ட பவித்ரா பார்த்தீங்கன்னா இப்போது நெட்டிசன்கள் செஞ்ச செயலை நினச்சி கடுப்பாகி திடீர்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க செஞ்ச செயலை பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் பயங்கரமாக பாராட்டுறாங்க. சின்னத்திரை ரசிகர்களுக்கு பயங்கரமாக பரிட்சயமானவங்க தான் பவித்ரா. தென்றல் வந்து எண்ணெய் தொடும் அப்படிங்கிற சீரியலுக்கு அப்புறமா இவங்க சீரியலில் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்தாங்க. அதே போல் விஜய் டிவியில் ஆரம்பத்தில் நிறைய சீரியல்களில் சின்ன சின்ன கேரக்டர்கள்லையும் துணை கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு வந்த பவித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவை சீரியல் ஒரு மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த சீரியலுக்கு அப்புறமா தான் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியலில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க பவித்ரா. அந்த சீரியல் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியாவே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு. ஆனாலும் தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அதிகமான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்கு கிடைச்சிட்டாங்க. அதே போல் பிக் பாஸ் வீட்டில் அமைதியானவங்க அண்ட் அன்பானவங்க அப்படிங்கிற ஹேஷ்டேகை பவித்ரா ஜனனிக்கு ரசிகர்கள் கொடுத்துருந்தாங்க. சில இடங்களில் செல்லமாக கோவப்படுறது, சில இடங்களில் தம் மேலே தப்பு இல்லை அப்படின்னாலும் அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுத்தாமல் போயிடுறது. அதே போல் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியாக பவித்ராவினுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா பலராலையுமே பாராட்டப்பட்டுச்சு. அதனாலேயே பிக் பாஸ் வீட்டில் கடைசி நாள் வரைக்கும் பவித்ரா இருந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து தன்னுடைய நண்பர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அடிக்கடி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வெளியிட்டுட்டு வராங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா அவங்களுடைய பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நண்பர்கள் குழுவோடு சேர்ந்து கொண்டாடினாங்க. அதே போல் பிக் பாஸ் நண்பரும் போட்டியாளருமான ரயானோட பர்வதமலைக்கு ரீசெண்டாக போயிருந்தாங்க. அப்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே பவித்ரா பல கோவில்களுக்கு போயிட்டு புகைப்படங்கள் வெளியிடுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ட்ராவலில் அதிக ஆர்வம் உள்ள பவித்ரா அடிக்கடி சுற்றுலா போகும்போது எடுக்கிற ஃபோட்டோஸையுமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரயானோட அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்துச்சு. அது குறித்து கோபத்தில் ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா பவித்ரா போட்டிருக்கிறாங்க. அதில் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். சில விஷயங்களை ரொம்பவே விரைவாக தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நண்பர்கள் அண்ட் அவங்களோட பயணம் செய்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். சூழலை புரிஞ்சிக்காம ஒரு சிலர் என்னை பற்றின தவறான கருத்துக்களை பதிவிடுறது ரொம்பவே வேதனையாக இருக்குது. விரும்பத்தகாத வகையில் வேறொருத்தவங்களையோ அல்லது வேறொரு ஃபேன்ஸ் பேஜையோ குறிப்பிட்டு பதிவிடுற கமெண்ட்ஸுகளை என்னோட பக்கத்துலேருந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் சில ஜோடிகளை பிக் பாஸ் வீட்டில் ரசிச்சிருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது யதார்த்தத்திலிருந்து பயங்கர வித்தியாசமானதாக இருக்கும். எங்களுடைய பரஸ்பர ரசிகர் பக்கங்கள் இதையே மதிக்குதுன்னு சொல்லி நாங்கள் உண்மையாக அதை நம்புகிறோம். எனக்கான இடத்த நீங்கள் எனக்கு கொடுங்க. இந்த மாதிரி அந்த பதிவில் பவித்ரா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறாங்க. பவித்ரா செஞ்ச இந்த செயலை இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாராட்டிட்டு வராங்க. ஸோ இனிமேல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.